இப்ப பாரு ஆபரேட்டர் ஓடியா ராஜா ஓடியம்மா வேக தண்ணி தண்ணி ஒரு சீக்கிரம் ஓடியா குடும்பம் ஓடியா இப்படி வாடா இப்படி வாடா ஏய் எல்லாருக்கும் அம்மாக்குறாங்க உங்க அம்மா பேரு என்ன அமலா அமலாவா அமலாவா இப்படி வா ராஜா இங்க இருந்து சொன்னாலே ஒண்ணும் புரியாது ஜனத்துக்கு நீ 1 கிலோமீட்டர் தூரத்துல சொன்னாங்க அம்மானா யாருன்னு அவனுக்கு தான் தெரியும். ஏண்டா மழை வந்தா யாருக்கு சந்தோஷமே இல்லையோ இவன் ஒரு ஆளுக்கு தான் சந்தோஷம். எடுக்கிற லைட் எடுத்து யாரை காட்டுறான் என போய் கட்டிட்டு பார்த்து அம்மா என்றால் என்ன? அம்மா என்றால் உமா. எனக்கு அடைக்கல வீரம் நான் யார்? நான் எப்படி பிறந்தேன்? யாரால் படைக்கப்பட்டேன்? நான் யார்? தலையை படுறான் சாவடுறவன அம்மா தாலி அறக்கா தாத்தி நஞ்சு போய்க்குறாளா பொம்பால் அடிக்கிற மாதிரி அம்மா தாலியா அறக்கா அரைக்கவா? தாலி என்றால் என்ன? நான் கண்டுபிடிச்சேன்டா. தாலி என்றால் பெண்கள் கழுத்தில் கட்டுவது. பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் என்ன? பின்னாடி அம்மா பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் திருமணம். திருமணம் திருமணம் என்றால் என்ன? ஐயோ ஒன்று சேர்வது என்றால் என்ன? லோடாக்குவது என்றால் என்ன? லோடாக்கி என்று வெளிவந்து விழுவது என்றால் என்ன? சேவிங் செய்வது என்றால் என்ன? செப்புதல் என்றால் என்ன? கூறுதல். ராஜா போ செக்மா போற ராஜா. ஏய் யாரா வேற யார முடியல டேய் யாரா வே கசமு நான் ஓடி போடுவோம். டேய் அந்த சாமிகரல்ல பாக்குறல்ல மூஞ்சி பேத்துட்டு என்ன விஷயம்? என்னப்பா நம்ம ஆரம்பத்துல ஊரு பேர் சொன்னானா அவன் பாட்டு கட்டாடி இருப்பேன் வச்சுக்கிறான். நான் மஞ்சள் கல்லால தேய்ச்சி வச்சுக்கிது. ஏன் சாட்டில அடிவே மாட்டீங்களா? ஓ அடிக்கல நான் ஒரு அளவுக்கு அடிக்கிட்டீங்க. ஏன் நாங்கள கஷ்டப்படல? நான் கஷ்டப்படல. உட்கார்ந்து கிக்க பக்க நான் ஒருத்தர் டொக்கு புக்கு வச்சுக்கிறாரு. வந்து வாங்கி போறியா கஷ்டம் தெரியும். அப்பா
என்னால முடியாதுடா சாமி. ராஜா வேண்டாமா உனக்கு ஏமாந்த கஷ்டம் என்ன பட்டியா ஆட்டேனா நாராயண மாதே விட்டுறா. நாராயண மாதே விட்டு ஆட்டம் நிறுத்துறா. ஒரு அடி இருக்குடா. போச்சே ஐயோ ஐயோ சும்மா மொத்த பானை உர கஜா விட்டுக்கிறேன். நான் வரலடா சாமி. கூத்து வரல ஒரு பொண்ணு முடியல ராஜா பாருமா ஏய் நீ நாடு வரத்தவல கம்பெனில வாங்கி 5 லட்சத்துக்கு கட்டிட்டு கிளம்பிடு. 5 லட்சம் பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தீங்க? பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தா? திமிரு பத்தியா இருக்கு. அவன் நான் பேசுகிறேன். அதோ பேசுறான். ஏன்னா ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு கூட்டாந்து சேர்த்தது நான் தான். சேர்த்துட்டான் மொத்தம் போயிட்டு போய் அப்பத்துல வச்சுன்னு என்ன அடி வாங்கறத சொல்ற, லட்சமா வாங்குறியா அந்த பணத்தை சொல்றியா? அதெல்லாம் வாங்கி வட்டி விட்டானா? டேய் என்ன கேட்ட பிடிக்கிறானா? பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தீங்க? பணத்தை யார் வச்சு கொடுத்தா கேட்டேன். பணத்தை உங்க அம்மா சிவகாமி வச்சுதான் கொடுத்தா. சத்தியமா உண்மைதான், போய் சொல்ல மாட்டேன். சத்தியமா உண்மைதான். நான் ஏன்னா இப்ப நான் இருட்டு தலைமால் வச்சுன்னு சொல்றேன். பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தா? உங்க அம்மால வச்சுதான். எங்க அம்மா சிவகாமி வச்சிருந்தா பணம் கொடுத்தா? ஆமா ஆமா உங்க அம்மால வச்சுதான் கொடுத்தா. எங்க அம்மா சிவகாமி நீ வச்சுக்க. Oh my God, ஐயோ பக்கத்துல வச்சுதான் பணம் கொடுத்தா? ஆமா உங்க அம்மால வச்சுதான் கொடுத்தேன். உனக்கு பணம் வேணுமா? போய் எங்க அம்மா சிவகாமி மயிர் போடுங்க, மயிர் போடுவாங்க. நாங்க பணம் வச்சுலாமா அதை வந்து யார போடுவோமா? ஏன்டா டேய் ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு வந்த பிறகுதான் கோரைக்கண்ணூர் பூவரசம் 4 மாவட்டத்துக்கு தெரியுது, 4 பேருக்கு தெரியுது. ஏண்டா அருமையான சாப்பாடு, அன்பான உபசரிப்பு. சாமி வருஷம் மயிலனா ஜனத்திலே சிறந்ததான அன்னதானம் சொல்லுவாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போதாதுன்னு சொல்ல மாட்டோம். சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம். அப்புறமேட்டு அன்னதானம் சீரு சிறப்போடு போடுறாங்க. உனக்கு தனியாக கோவிலில் கொடுத்து உட்கார வச்சாங்க. வெளுத்து வாங்குறான் போர். எப்பேற்பட்ட திருவிழா! அந்த தன்மார்க்க சங்கத்துல சேர்ந்த தொண்டர்களா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு திருவிழா. ஏண்டா டேய் இந்த ஆட்டுக்கறி செய்யலானுங்க டெய்லி சாப்பிட்டு பார்க்க மாச்சு. நான் அதனால நான் காட்டேன். நான் என்ன பண்றேன்? ஏண்டா டேய் நம்ம கப்பல 4-5 பேர் சைவமா இருக்கிறாங்க, தன்மார்க்க சங்கத்துல இருக்கிறாங்க. எல்லாம் சைவமா சாப்பிட்டுக்கிறோம். ஐயா ஆட்டுக்கறி செய்யலானுங்க. அது மாதிரி சாப்பிட்ற நீ இந்த தொழில் விட்டு போனா எப்படா நீ குழப்பி? நீ வேலையை பாடுறா வேணா ஐயாவுக்கு ஏகப்பட்ட வேலை காத்துங்கிறது. என்னடா வேலை? கவர்மெண்ட் போஸ்டிங்க என்ன நம்பிக்குது? என்னடா சொல்ற? தலைவர் வச்சுன்னு சாரா கடை அதை செய்யடா. ஏன்னா ஒரு கிராமத்துல ஒரு கோவில் இருக்குதோ இல்லையோ, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதோ இல்லையோ, ஒரு சாராய கடை இருக்கணும். சாராய கடை இருந்தாதான் அந்த கிராமமே செழிப்பா இருக்கும். நீ நானும் மட்டும் நம்ம ஏற்கனவே ஒரு கப்பல இருந்து வெளியே வந்தோம். நீ மட்டும் சாராய கடை வச்சு போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் நான் கூத்தாட வெளித்தானா? கேட்டா நீ சொல்ல நான் நீயே சொல்லு. நான் அவர் கஷ்டப்பட்டுங்கிறாருப்பா, நீ ஏன் கஷ்டப்பட்டுங்கிற? அவரு அதுதான் சொல்லிங்கிறேன். நீ இந்த வேலை எல்லாம் விட்டுடு, நீ அவன் கூட வந்துடு. ஆனா உன்னை நான் துரோகம் பண்ண மாட்டேன் உனக்குலாம். ஏன்னா நான் உனக்கு மாமா. அதுதான் சொல்றேன். டாபர் மாமா மாமா அதனால அங்க போய் சேருவாங்க. அதனால தான் சொல்றேன், நீ இந்த வேலை விட்டுட்டு என் கூட வந்துரு. தலைவிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி பக்கத்திலே சால்னா கடை போட்டு கொடுத்தா. சால்னா கடை? ஆமா. உனக்கு சாராய கடை, எனக்கு சால்னா கடை. சால்னா கடை? ஆமா. உனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலை? விக்கிற வேலை. உனக்கு விக்கிற வேலை, உனக்கு நக்கிற வேலை. வாங்கி வச்சுக்கோ. அம்மா ஏத்து வரா டேய் சொன்னாமா கட்றவனா. ஓ அப்பா என்னப்பா வச்சுக்கிறதுல அம்மா கைக்கு நான் கிணீர் திக்கிறமா? எப்படி இருக்குதா? என்னப்பா எப்படி இருக்குதா? அட எப்படிதான் இருக்குதா? கை மாதிரியா இருக்குது. என்னக்கலாம் காப்பு காய்ச்சி போயிடுச்சு முடியும். என்ன சொல்லுங்கிறாரு? யார் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய தபேலா மாஸ்டர் தெரியுமா? ஆமா பாலக்காட்டு குஞ்சு பண்ணி நான் தெரியுமா?
நான் யார் தெரியுமா? யாரு? பொட்டிக்கா. குட்டிக்கார. குன்றோர் மகன் டொமிக சோட்டர். அப்படியா? என் பையன். நீ வா. எனக்கு போக வாசி மாட்டேங்குது. போலாமா. ஒரே ஓடு. போலாமோ. என்ன ஒரு பாட்டுக்கா? நான் சினிமாவில் வாசித்தாளுப்பா. எஸ், வாடி நாட்டுக்கட்டு பாடினாங்கள பாட்டு. ஆமா. அதுக்கு நான் ஒரே ஆள் வாசிச்சேன். வாடி மூஞ்சி போட்டு அடிச்சுக்கிறாங்க. நான் ஒண்ணுக்கு அடிக்கிற பாரு. ஆரணி ரோஜா நாடகமன்றத்தில் முதல்காரனா ஜெயஜோதி மூலக்கார ஜெயஜோதி பேர் போனவர். அதே தாண்டி அவரே இந்த வரலதான் வாசிக்கிறார். என்னத்துக்கு மொத்த வரல போட்டீங்கன்னா பாரு, மாவு பெயின் மாதிரி போயிட்டு ரெண்டே வரல. அது பல்லவி. ஆமா, அனுபல்லவி வாசினா. அனுபலினா ரெண்டாவது அடி. அது தெரிஞ்ச நான் வாசிக்க மாட்டேனா? யாராண்ட என்ன கேட்கறதுனே தெரியும் உங்களுக்கு. புரியுதா? புரியுதா? என்ன மனதே நான் இறங்கு யாருன்னா குடுங்க. என்னதா? நான் இறங்கு யாருன்னா குடுங்க. யாரா கூடமா ஏத்து சாமி உடம்புல வாங்க. உள்ள பையா உனக்கு எட்டாவது தெரியுமே. இருப்பா. உனக்கு எவன்டா மேல இவனுக்காகவே செங்கல் வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு பழமொழி சொல்லு. என்னது இது? படமரத்துல ஓனா ஏறலாம், பணமரத்துல பண்ணி ஏறலாமா? அது மாதிரி வைக்கக்கூடாதுடா. புரியுதா? எவ்வளவு வயசுல உட்காந்துங்க அம்மா, இது வேற என்னென்னவோ சொல்லி வச்சுக்கிட்டு. தப்பிச்சுப்பா. மிருதங்க வெட்டுவான். ஆமா, மிருதங்கம் என்றால் என்ன? மிருதங்கம் என்றால் என்ன? அங்க உட்காந்துட்டு குத்தமாடா எப்பா. ஏய், மிருதங்கம் மிருதங்கம் என்றால் என்ன? மிருதங்கம் என்றால் அடிப்பது அடிப்பது என்றால் என்ன? அடிப்பது என்றால் வாசிப்பது. அடிப்பது. அச்சம்பாரி என்றால் என்ன? அச்சம்பாரி என்றால் என்ன? எங்கடா போய் கருத்து போ சாமி. சிவகாமி எதுக்கு? யம்மா, பெத்து விட்டியோ. வரலாடியாமா யம்மா. நீ எங்க இருக்கறியம்மா? என்ன காப்பாத்துமா. போச்சு. ஏய், அம்மா என்றால் என்ன? ஐயோ. அம்மா என்றால் என்ன? என்னந்திரா புச்சந்தாங்க இவனை. அம்மானா என்ன தெரியுங்க? அம்மா என்றால் நம்மை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் தாய். தாய் என்றால் என்ன? தாய் என்றால் மம்மி. மம்மி என்றால் என்ன? மம்மி என்றால் அம்மா. அம்மா என்றால் என்ன? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, நம்ம இப்ப உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா உலகத்திலே ஒரு தாயானவள் 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்காம ஒரு குழந்தை வந்து உருவாகாது. 10 மாதம் இந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், இந்த இடத்துல நிக்கிறோம், அது காரணம் தாய் தான். ஒரு தாயப்பட்ட 10 மாதம் சுமந்து நினைத்தால் தான் இந்த தரணியிலே ஒரு பிள்ளையாகப்பட்டது பிறக்கும். ஆமா. இல்லை என்றால் தரணியிலே பிள்ளை என்பது இருக்காது. அப்படி என்றால் உனக்கு தாய் இருக்கின்றாளா? எங்க அம்மா இருக்கிறாங்க. உன்னுடைய தாய் பேர் என்ன? கமலா. ஆரஞ்சு. எங்க அம்மா பேர் கமலாடா. கமலேட்டி சொல்லு. ஆனா கமலா ஏய், உன்னுடைய தாய் பேர் கமலா. ஆமா. ஏய், உனக்கு தாய் இருக்கின்றாளா? இருக்கிறாங்க. உன்னுடைய தாய் பேர் என்ன? சிகாமி. காமி. என்ன காமி? காமி. சிவகாமி. காமி சொல்றா. சிவகாமி. ஏய், உங்க அம்மா கேட்டதா? ஏய், சிவகாமி. எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா, உங்க அம்மா பேரு என்ன? அம்மா பேரு காசிமா. ஏய், என்னைக்கே மறந்துச்சு. உனக்கு எப்படி தெரியா? எனக்கு தெரியும். கம்மனு இருக்கா? ஏய், இப்ப பாரு. ஆபரேட்டர். ஓடியா ராஜா. ஓடிமா, வேக தண்ணி தண்ணி ஒரு சீக்கிரம் ஓடியா. குடுங்க ஓடியா. புரியா, அப்படி வாடா. ஏய், எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்க. உங்க அம்மா பேரு என்ன? அமலாவா? ஏய், உங்க அம்மா பேரு அமலாவா? இப்படி வா ராஜா. இங்க இருந்து சொன்னாலே ஒண்ணும் புரியாது ஜனத்துக்கு. நீ 1 கிலோமீட்டர் தூரத்துல சொன்னாங்க. அம்மானா யாருன்னு அவனுக்கு தான் தெரியும். ஏண்டா மழை வந்தா யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, இவன் ஒரு ஆளுக்கு தான் சந்தோஷம். எடுக்கிறான் லைட் எடுத்து யாரை காட்டுறான், என்ன போய் கட்டிட்டு பார்த்து. சுட வர தர ராஜா. அம்மா என்றால் என்ன? அம்மா என்றால் உமா. செத்தாண்டா சாகரு. ஏங்க அவன் பேர் கேளுங்க. வண்டியில பார்த்து லாஸ்ட் ஏங்க அவன் பேர் என்னன்னு கேளு. பேர் என்ன? என்னடா? நாய் சகர். ஏண்டா நானும்
எத்தனையோ சேகரி கேள்விப்பட்டுக்கிறேன். ஆமா. நீ என்னடா? வடிவேலுக்கு சிக்கிக்குள்ளாங்க. நாய் சக்கர். ஒரு மச்சான் இத்தான தூக்கமே வராதுங்க ஏய், அவனுக்கு. உனக்கு தாய் இருக்கின்றானா? இருக்காங்களா? ஏன்னா யோசிச்சு சொல்றேன். ஏடா என்ன எப்படிதான் பிறந்த நீ அப்பா? ஏய், யோசனை பண்ணி சொல்றேன். தாய் பேர் என்ன? அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் தான் அமலா சொல்லணும். அவங்க அம்மா பேர் அம்மா, எங்க அம்மா பேர் கமலா. ஏய், ஆ, ஒருவேளை ஏங்க பக்கத்து விடுங்க. இருக்கிறது எனக்கு connection இருக்கு. ஏங்க அந்த கம்யூனிட்டியை பக்கத்து விடு. அப்படியா? ஆமா. உன்னுடைய தாய் பேர் கமலா. ஆமா. அவனுடைய தாய் பேர் அமலா. அமலா. அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓஹோ. அம்மா ரெண்டு, அப்பா ஒண்ணு. ஆமா. நான் எங்க அம்மா மாதிரி சிறப்பா இருப்பேன், எங்க அப்பா மாதிரி கருப்பா இருப்பான். ஏய், இருந்தாலும் ஆ. உனக்கு தாய் இருக்கின்றார். ஆமா. உனக்கு தாய் இருக்கின்றார். இருக்கிறாங்க. அப்படி என்றால் ஆ. என்னை பெற்ற தாய் யார்? டேய், என் தாய் யார்? கன்ஃபார்ம் எங்கிருந்தா தப்பிச்சு வந்துக்கிறான்டா. ஏய், என் தாய் யார்? என்னை பெற்றவள் யார்? பாரு, எங்க அம்மா யாரு எங்களை கேட்டா எங்களுக்கே கூட தெரியும். ஏய், ஆ. அப்படி என்றால் அலைந்து திருநாவது ஆ. என் தாயை யாருன்னு கண்டுபிடிக்கிறாட்டா? ஆமா, அப்படி கூடாது. ஆ. நீங்கள் இருவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆகட்டுங்க. சென்று ஆ. உன்னுடைய தாயை கண்டுபிடித்து உன்னுடைய தாயை வழங்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் தாயை சொன்ன ஒரு கோவிலும் இல்லை. ஆமா. தன்னை செல்விக்கு மந்திரமில்லை. வந்திருப்பதை புறப்படு.